ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين ينفقون أموالهم رئاء الناس ولا يؤمنون بالله ولا باليوم الآخر ومن يكن الشيطان له قرينا فساء قرينا. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 38வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாஸ், மேலும் அவர்கள் தன்னுடைய செல்வங்களை மனிதர்களுக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் புகழுக்காக செலவு செய்வார்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக பெயருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டியும் ஒருவர் செய்யக்கூடிய செலவுகள், அவர் அதற்காக வேண்டி செலவு செய்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி இந்த 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 37வது வசனத்துல, இதனுடைய முந்தைய வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தானும் கஞ்சத்தனம் செய்வார், பிறரையும் கஞ்சத்தனம் செய்யுமாறு தூண்டுவார். நீயே செலவு பண்ற என்பதாக செலவு செய்யக்கூடியவரையும் என்ன செய்வார், நீ கஞ்சத்தனத்தோடு, கஞ்சத்தனம் தான் தன்னிடத்திலே இருக்கும், மற்றவர்களுக்கும் அந்த செயலை தூண்டி விடுவார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் வழங்கிய பேர் உபகாரங்களை மறைச்சுக்குவார். அவருக்கு என்னெல்லாம் அல்லாஹ் அந்தஸ்து கொடுத்திருக்கிறானோ, என்னெல்லாம் சிறப்பு கொடுத்திருக்கிறானோ அதெல்லாம் மறைச்சுக்குவார். இப்படிப்பட்டவருக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தன்னுடைய செல்வங்களை மனிதர்களுக்கு காண்பிக்கக்கூடிய வகையில் புகழுக்காக செலவு செய்வார்கள். அப்ப இந்த புகழுக்காக செலவு செய்தல் இருக்குது. இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார். யார் புகழுக்காக செலவு செய்வார் அப்படின்னு சொன்னா, அவனிடம் யாருடைய உள்ளத்துல தான் என்று சொல்லக்கூடிய அகந்தை இருக்குதோ அவருக்கு இந்த குணம் வந்துடும். யாரிடத்துல பெருமை இருக்குதோ அவன் என்ன செய்வான், புகழுக்காக வேண்டி மட்டுமே செலவு செய்யக்கூடியவனாக தன்னை மாற்றிக்கொள்வான். யாருடைய அதனாலதான் அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யாருடைய உள்ளத்துல அகந்தையும் பெருமையும் இருக்குதோ நிச்சயமாக அவன் புகழுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவனிடத்துல இருக்கும். அவன் தர்மம் செய்வான், எப்பயாவது ஒரு தடவை தான் செய்வான். தொடர்ந்து தர்மம் செய்யக்கூடிய, தொடர்ந்து மக்களுக்கு உதவக்கூடிய கூட எண்ணம்லாம் இருக்காது. அவன் செய்யறது எப்பாவது ஒரு தடவை செய்வான். அதுவும் பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி தான் இருக்கும். அல்லாஹ்வினுடைய பேர் உபகாரங்களை மறைப்பது எப்படி அல்லாஹ் குற்றம் என்பதாக சொன்னானோ, அதே போன்று ஒருவர் புகழுக்காக வேண்டி, மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி செலவு செய்வதும் குற்றம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்ல போனா இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இது ஒரு மறைமுகமான ஷிர்க் என்பதாக சொல்லப்படுது. எது? ஒருவர் தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில், மக்கள் எல்லாம் தன்னை புகழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில், மக்களுக்கு காண்பிக்க வேண்டும், நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் என்கின்ற அடிப்படையில் செய்யக்கூடிய செலவுகள் இருக்குது. இது ஒரு மறைமுகமான ஷிர்காகும் என்பதாக, மறைமுகமான இணை வைத்தலாகும் என்பதாக சொல்லப்படும். ஹஸரத்னா ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஒருவர் தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார். மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் இணை வைத்து விட்டார். மக்களுக்கு தெரிவதற்காக வேண்டி ஒருத்தர் தர்மம் செய்தால் அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத்னா அவுஃப்
ஷவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அஹ்மதுல இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே என்ன செய்யப்படுது? அது மறைமுகமான இணை வைத்தல். அப்போ பிறருக்காக வேண்டி செலவு செய்வதும் அந்த அடிப்படையில் தான் சேரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பிறரிடம் எதையுமே எதிர்பார்க்க கூடாது. நாம் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு இபாதத்தினுடைய பலனையும் மக்களிடத்துல எதிர்பார்க்க கூடாது. நம்ம முன்னாடி சில ஹதீஸ்களை பார்த்திருப்போம். முகஸ்துதிக்காக வேண்டி ஒருத்தர் தொழுகிறார், மக்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொழுகிறார். அதைத்தான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பிறருக்காக வேண்டி நீங்கள் தொழுகக்கூடிய தொழுகையும் அது என்ன செஞ்சிடும்? நீங்கள் பிறருக்காக வேண்டி தொழுதால் அந்த தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அது இணை வைத்தல், அது மறைமுகமான இணை வைத்தலாக மாறும். மக்களுக்காக வேண்டி வைக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கட்டும், மக்களுக்காக வேண்டி பிறருடைய அந்த மக்களுடைய பெயர் புகழை சம்பாதிப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. எனவே பிறரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் அதனுடைய பொருத்தத்தை அல்லாஹ்விடத்தில் மட்டும் எதிர்பார்க்கணும். அப்படி அல்லாஹ்விடத்தில் மட்டும் எதிர்பார்த்து ஒருவர் ஒரு செயலை செய்தார் அப்படின்னு சொன்னா, அது தொழுகையா இருக்கட்டும், அது நோன்பா இருக்கட்டும், அது தான தர்மமா இருக்கட்டும், அது எது வேணாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார். வேற மக்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கல. மக்களிடத்துல எந்த விதமான பெயரையோ புகழையோ அவர் எதிர்பார்க்கல, பெருமையை அவர் நினைக்கல. யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய இந்த காரியம், இந்த செயல் எனக்கு என்ன செய்ய, நீ அதை புரிந்து கொண்டா போதும், நீ அதை தெரிந்து கொண்டால் போதும் என்கின்ற அடிப்படையில அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் செய்யக்கூடிய செயலை மட்டுமே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அல்லாத மனிதர்களோ மக்களோ பேருக்கோ புகழுக்கோ பெருமைக்கோ அகந்தை கொண்ட நிலையிலேயோ அவர் எந்த விதமான நல்ல காரியங்களை செய்தாலும் அந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறரிடம் எதையும் நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். அல்லாஹ்ட்ட மட்டும் எதிர்பார்க்கணும், அல்லாஹ்விடத்தில் அதனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கணும். இதை மட்டும் அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இதே இந்த 38வது வசனத்துல 2வது வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான், வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர். யார் பேருக்கு புகழுக்காக வேண்டி யார் செலவு செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவர் செலவு செஞ்சாலே அது பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி தான் இருக்கும். அப்படி செலவு செய்வது யார் அப்படின்னு சொன்னா, வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்ப மாட்டார்கள், அவர்கள் தான் இப்படி செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதுக்கு முந்தைய வசனத்துல கஞ்சத்தனம் செய்வாரு, கஞ்சத்தனம் செய்வாரு, மற்றவர்களை தூண்டி விடுவாரு, அல்லாஹ் வழங்கிய பேர் உபகாரங்களை மறைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் அப்படின்னு சொன்னா அடுத்ததுனால காஃபிரீன இறை மறுப்பாளர் என்பதாக அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த செய்தி அல்லாஹ் என்ன சொல்றானா, யார் பேருக்கும் புகழுக்காக வேண்டியும் செலவு செய்கிறாரோ, மக்களிடத்துல தன்னை பிரபலப்படுத்திக்கிறதற்காக வேண்டி செலவு செய்கிறாரோ, வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் இவர்கள் நம்ப மாட்டார்கள். அந்த நம்பிக்கை எப்போது உள்ளத்திலிருந்து வெளியானதோ அவன்கிட்ட தான் இந்த குணம் வரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எல்லாம் வல்ல இறைவன் இவர்களை நேசிக்க மாட்டான். ஒமை எப்படி ஷைத்தானும் லஹு கரீனன் ஃபஸா கரீனா, இவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எவனுக்கு ஷைத்தான் நண்பனாக இருக்கிறானோ அவன் மிகவும் கெட்டவனாவான் என்பதாக, அந்த ஷைத்தான் மிகவும் கெட்டவனாவான் என்கின்ற ஒரு எச்சரிக்கையான செய்தியை சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்யறான். மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஒருத்தர் நம்பல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் எதை வேணாலும் தைரியமா செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னு சொன்னா மறுமை நாளை நம்பல, அல்லாஹ்வையும் நம்பல. அப்ப எதை செய்வதற்கும் ஷைத்தான் ஒரு துணிவை ஏற்படுத்திடுவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உம்மை எப்படி ஷைத்தானு லஹு கரீனன் ஃபஸா கரீனா, நீ ஷைத்தான நண்பனாக எவர் ஆக்கிக் கொள்கின்றாரோ அந்த ஷைத்தான் மிகவும் கெட்டவனாவான் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றான். ஷைத்தான் ஒருவனுக்கு நண்பனாக ஆகிவிட்டால் அவன் எதை செய்தாலும் அதில் பெருமையை ஏற்படுத்தி விடாமல் இருக்க மாட்டான். எதையுமே அதுல ஒரு பெருமை ஏற்படுத்தி விடாமல் இருக்க மாட்டான். ஒரு செலவு சின்னதா ஒரு செலவு செஞ்சாலும் ஷைத்தான் தூண்டுவான், இதை நீ 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்ய, உனக்கு புகழ் கிடைக்கும். ஒரு இபாதத்தை செஞ்சாலும் இந்த இபாதத்தை இவர்கள் பார்ப்பதை போன்று நீ செய்ய, உனக்கு பதவி கிடைக்கும்.
நீ எதை செய்தாலும் அதை மக்களுக்கு பிரபலியப்படுத்த அதன் மூலமாக உனக்கு பெரிய பெயர் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக ஷைத்தான் தூண்டி விடுவான். எனவே புகழுக்காக வேண்டி செலவு செய்வது, புகழுக்காக வேண்டி இபாதத்தை மேற்கொள்வது, புகழுக்காக வேண்டி எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த செயலில் ஷைத்தான் உங்களுக்கு நண்பனாக ஆகிவிட்டால் அவன் ரொம்ப கெட்டவன் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை இல்லாத நிலைக்கு அவரை கொண்டு போய் அவருடைய இபாதத்துகள் முழுவதும் வீணடித்து ஈமானின் பலகீனத்தை ஏற்படுத்திடுவான். எனவே அவனிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான். எனவே நாம் எந்த காரியங்களை செய்தாலும் எந்த செயல்களை செய்தாலும் அது முழுக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாயில் ரஹ்மானாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன்